எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். 13 வன்னியர் மாவட்டங்கள்ல ஒருவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படல. தற்போது நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த சம்பவத்தை பத்தி தான் நாம குறிப்பா ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கும் ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்த வந்திருக்கு. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியா நடந்தது. 4 முனை போட்டியில தமிழக வெற்றி கழகம் பெரும்பகுதியாக வெற்றி பெற்று தற்பொழுது விஜய் அவர்கள் முதலமைச்சராக உட்காந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஆட்சி பொறுப்புல தற்பொழுது பெரும்பகுதியாக 33 அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அமைச்சர் பெருமக்களாக மாறியிருக்காங்க. இந்த 33 அமைச்சர்கள்ல வட தமிழகத்துல 13 மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒருவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. குறிப்பா வன்னியர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வாழும் மாவட்டங்கள்ல யாருமே அமைச்சர் பெருமக்களா இல்லாம இருக்கிறது ஒரு பெரும் பின்னடைவை பார்த்தீங்கன்னா சந்திக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்க முடியுது. குறிப்பா இந்த 13 மாவட்டங்களும் வன்னியர்களை குறிவைத்து தமிழக வெற்றி கழகம் அமைச்சர் பெருமக்களை அறிவிக்க கூடாதுன்ற ஒரு மனநிலையோட இருந்தாங்களா இல்லையான்ற ஒரு பெரும் கேள்வியே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல எனக்கு எழுந்திருக்கு. பல வன்னியர்களுக்கு எழுந்திருக்கா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல பெருந்திரளாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அமைச்சர் பெருமக்கள் இல்லாம இருக்கிற மாவட்டங்கள் வட தமிழகத்துல என்னன்றது சொல்லிடலாம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு 13 மாவட்டங்கள்ல 0 அமைச்சர்களாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இருக்காங்க. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே வெறும் 4 இடங்கள்ல மட்டும்தான் அமைச்சர் பெருமக்கள் கிடையாது. எந்தெந்த இடம் அப்படின்னா திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் இந்த இடங்கள்ல மட்டும்தான் அமைச்சர் பெருமக்கள் இல்லாம இருக்கிறாங்க. அதாவது வெறும் 4 மாவட்டங்கள்ல தான் அமைச்சர் பெருமக்கள் கிடையாது தென் தமிழகத்துல. இன்னும் சொல்ல போனா இந்த கொங்கு பெல்ட்னு சொல்ற மத்திய தமிழ்நாட்டுல 2 மாவட்டத்துல மட்டும்தான் அமைச்சர் பெருமக்கள் கிடையாது. ஒண்ணு கரூர், இன்னொன்னு நீலகிரி. இந்த 2 மாவட்டத்துல மட்டும்தான் இல்லை. ஆனா வட தமிழகத்துல 13 மாவட்டங்கள்ல அமைச்சரே கிடையாது. அப்போ தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை குறிவைத்து தான் தமிழக வெற்றி கழகம் இந்த அமைச்சரவை பொறுப்பை கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. சேலத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு வன்னியர் அமைச்சரா இல்லை, அது இருக்கட்டும் இல்லாம போட்டோம். ஒருவர் அமைச்சரா ஆயிருக்கிறாரு சேலத்துல அப்படின்னா கூட ஏத்துக்கலாம். ஆனா தர்மபுரியில 0, கிருஷ்ணகிரியில 0, திருப்பத்தூர்ல 0, வேலூர் மாவட்டத்துல 0, திருவண்ணாமலை மாவட்டத்துல 0, கள்ளக்குறிச்சியில 0, பெரம்பலூர்ல 0, அரியலூர்ல 0, திருவாரூர்ல 0, நாகப்பட்டினத்துல பார்த்தீங்கன்னா 0, மயிலாடுதுறையில 0, விழுப்புரத்துல பார்த்தீங்கன்னா 0, திருவள்ளூர்ல பார்த்தீங்கன்னா 0. இப்படி 13 மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா 0 அமைச்சர்களாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த வட தமிழகத்தோடைய இந்த மக்களுடைய விளிம்பு நிலை விஷயங்களை அமைச்சர் பெருமக்கள் யார் முன்னிருந்து இந்த பிரச்சனைகள்லாம் இந்த மக்களுக்கு இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவாங்க? இல்ல இந்த 13 மாவட்டத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தற்பொழுது தமிழக முதல்வராக அமர்ந்திருக்கிற விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு கவனம் எடுத்து அவர் இந்த விஷயத்தான் கையில எடுத்து பாப்பாரா? கிடையாது. அப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வன்னியர்களை பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கணும், வன்னியர் சமூகத்துக்கான பார்த்தீங்கன்னா அந்த முன்னேற்றத்தையோ அந்த மக்களுக்கான முன்னேற்றத்தையோ புறக்கணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட மட்டுமே அமைச்சரவை பட்டியலிருந்து இல்ல மற்ற விஷயங்கள்ல இருந்தே இருந்துட்டே இருக்கு. அப்படின்னா அப்போ வன்னிய மக்களை ஓட்டு போடுற ஓட்டு வங்கிகளா மட்டும்தான் தமிழக வெற்றி கழகமும் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்க்க போகுதான்ற ஒரு பெரும் கேள்வி பார்த்தீங்கன்னா எழுது. உண்மையாக அப்படிதான் நினைக்கிறேன். எப்படிங்க 13 மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்கள் இல்லாம இருப்பாங்க? சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? வட தமிழகத்துல 13 மாவட்டத்துல கிடையாது. ராணிப்பேட்டில் ஒரு அமைச்சர், காஞ்சிபுரத்துல 2 அமைச்சர், செங்கல்பட்டுல 1, சென்னையில பார்த்தீங்கன்னா 7 அமைச்சர், சேலம்ல 1, கடலூர்ல 1. அவ்வளவுதான். வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் அமைச்சர் பெருமக்கள். அதுல சென்னை கணக்குல வராதுன்னு வச்சுங்களேன், அது தலைநகரம், அது கணக்குலயே வராது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3
அஞ்சு மாவட்டத்துல தான் வட தமிழகத்துல அமைச்சர் பெருமக்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. மீதி 13 மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்டிருக்கு. கொங்கு பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மட்டும்தான், மாவட்டத்தில் மட்டும்தான் அமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. மீதி எல்லா மாவட்டத்திலையும் அமைச்சர் இருக்காங்க. தென் தமிழகத்துல 4. அப்போ வன்னியர்களை பார்த்தா திமுக இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இல்ல வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தெல்லாம் இலச்சவாயர்கள் போல வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? இலச்சவாயர்கள் போல தெரியுதா? வன்னியர்களுக்கு நேற்று தான் 4 அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஒரு காணொலியை பதிவு பண்ண அதை வரவேற்றோம். ஆனா மற்றொரு டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தா இத்தனை மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் கூட கிடையாது. குறிப்பா கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அப்படியே ஒரு சட்டையரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தா ஒரே ஒரு அமைச்சர் கூட கிடையாது. ஹே, என்னது இது? என்ன அப்ப இந்த பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இருக்குது. அதனால இந்த பெல்ட்ல நம்ம எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இருக்கிற அனைவருக்கும் இருக்கா? குறிப்பா விஜய் அவர்களுக்கு இருக்கான்ற ஒரு பெரும் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எழுது. அப்புறம் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா முதல்வராக செயல்படுவீங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை இப்படி ஒரு கோர்வையா எடுத்தோம்னா இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க மக்கள் கிடையாதா? அப்ப அந்த மக்களுக்கான பிரதித்துவம் அமைச்சர் பெருமக்கள் வந்து இருக்கவே கூடாதா? என்னங்க, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை இந்த 5 மாவட்டத்துக்கு சேர்த்து குறைந்தபட்சமாக 2 அமைச்சர்களாக வந்து இருந்திருக்கணுமா இல்லையா? 5 மாவட்டங்கள். என்ன ஒரு அமைச்சர் கூட வந்து கிடையாது. வன்னியர் பெல்ட்டுகள் வந்து முழுவதுமாக வன்னிய அமைச்சர்கள் வந்து போடணுன்ற விஷயம் கூட வந்து வன்னியர்களுக்கு இல்லை. ஒரு அமைச்சராவது மாட்டு சமூகத்துல யாரோ ஒருத்தர் இருந்துட்டு போட்டுமே. ஏன் இந்த மாவட்டங்களுக்கு அமைச்சர் பொறுப்பே வந்து கிடையாது? அப்ப முழுக்க வந்து வன்னியர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து தமிழக வெற்றி கழகம் கையில எடுத்திருக்கா அப்படின்ற பெரும் கேள்வி வந்து நமக்கெல்லாம் எழுணும். வன்னியர்களுக்கு இந்த புத்தி இருந்தா நாம சரியான வந்து மக்களுக்கு சரியான முறையில வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கதி வருமா? சொல்லுங்க, இந்த கதி வருமா? பாமக நின்னுச்சு அப்படின்னா பாமகவை தோக்கடிக்கிற வேலையில வந்து முழுவதுமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாதி வன்னியர்கள் வந்து முடிவெடுத்து செஞ்சு வந்து இன்னைக்கு என்ன வந்து பலனை வந்து அடைஞ்சோம்? ஒரு பலனை அடையல. வன்னியர் பெல்ட்ல வந்து 13 மாவட்டங்கள்ல ஒரே ஒரு அமைச்சர் கூட கிடையாது. என்ன வந்து இந்த சமூகம் வந்து பெரும்பான்மையை இருந்து வாழ்ந்து என்னத்தை வந்து அரசியல நம்ம சாதிக்க போறோம்? சொல்லுங்க. கொங்கு பெல்ட்ல இருக்கிற ஒரு 8 மாவட்டத்துல 2 மாவட்டத்துல மட்டும்தான் அமைச்சர்கள் கிடையாது. அதுலயே வந்து ஈரோடுல 2, நாமக்கல்ல 3 அப்படின்னு சேர்த்துட்டா மாவட்டத்துக்கு 1 பிரிச்சு போட்டா கூட வந்து சமமாயிடும். ஆனா இங்க மொத்தமே வந்து சேலத்துல 1, கடலூர்ல 1, காஞ்சிபுரத்துல 2, ராணிப்பேட்டையில 1, செங்கல்பட்டுல 1, அங்க ஒரு 4, இங்க ஒரு 2, 6. எப்படி? இது ஒரு 4, அது ஒரு 13 அப்படின்னா கூட 17 மாவட்டத்துக்கு 6 அமைச்சர் வந்து இருக்காங்க. 8 மாவட்டத்துக்கு வந்து 8 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. என்ன கணக்கு? 17 மாவட்டத்துக்கு 6 அமைச்சர்கள், 8 மாவட்டத்துக்கு வந்து 8 அமைச்சர்கள். என்ன புரியல எனக்கு. இப்போ வன்னியர்கள் பூரா முட்டாள்களா அப்படின்ற கேள்வியை முன்னோச்சோம் அப்படின்னா ஆமா முட்டாள்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வன்னியர்களுக்கு என்னைக்கு புத்தி வந்து நாம யாரை ஆதரிக்கணும், யாருக்கு ஓட்டு போடணும், நம்மளுடைய தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியை வந்து நிறைவேற்றும், நம்மளுடைய தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து சட்டமன்றத்துல பேசுவாங்க, இந்த சமூகத்துக்கான கல்வி வேலை வாய்ப்பு விஷயத்துல யாரெல்லாம் சட்டமன்றத்துல குரல் கொடுப்பாங்க அப்படின்ற சிந்தனையோட என்னைக்கு வந்து தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்கள் நாமெல்லாம் யோசிக்கிறோமோ அன்றுதான் இந்த விஷயத்துக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும். புரியுதுங்களா? அப்படி யோசிக்கல அப்படின்னா இன்னும் இல்லை, நம்மளுடைய பிள்ளைகளுடைய காலத்திலையும் அவங்க உட்காந்துட்டு இதே தான் பேச போறாங்க. வன்னியர்களை புறக்கணிக்க அன்னைக்கு ஏதோ ஒரு வந்து XY கட்சி அப்படின்னு சொல்லி அன்றும் வந்து இதே புலம்பல் தான் வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருக்க போவதே ஒழிய வன்னியர்கள் திருந்தாத வரை, வன்னியர்கள் யோசிக்காத வரை,
வன்னியர்களுக்கு புத்தி இல்லாத வரை இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 4 வன்னிய அமைச்சர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. மீதி இருக்கிற 13 மாவட்டத்துல ஏங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமைச்சருமே கிடையாது? சொல்லுங்க. அந்த பெல்ட்டுகள்ல பெரும்பகுதியாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா தவற விட்டுருக்கு. ஸோ அதனால அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பை வந்து இந்த அமைச்சரவை பொறுப்புல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் செய்யறாரா, இல்ல விஜய் அவர்களுக்கு அப்படி வந்து கூட இருக்கிறவங்களா உணர்த்துறாங்களா? சொல்லுங்க. கூட வந்து விஜயோட கூட இருக்கிற எல்லாரும் இந்த வன்னியர் பெல்ட்ல ஒரே அமைச்சர் கூட இருக்கக்கூடாது, யாரும் போடாதீங்க. அப்போ அந்த மக்களுக்கான பிரதித்துவம் யார் பேசுறது? யார் வந்து மக்களுடைய வந்து அந்த பிரச்சனைகளை பார்க்கறது? சொல்லுங்க. வன்னியர்கள் திருந்தாத வரை இதெல்லாம் தொடர்கதையாகத்தான் இருக்கும். வன்னியர்கள் இது தொடர்ச்சியா நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்க போறோம். எங்க வந்து வன்னியர்களுக்கு திடீர்னு ஒற்றுமை, புத்தி, அரசியல் வந்து தெளிவு இதெல்லாம் வருமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வரப்போறது கிடையாது. 2 சீட்டு ஜெயிச்ச விசிகா கூட வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில வந்து போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சரா இருக்கிற ஆதவ் அர்ஜுனா தான். புரியுதுங்களா? ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த விஷயத்தால தான் விசிகே இன்னைக்கு அமைச்சரவையில போய் உட்கார்ந்துருக்கு. ஒரு விஷயம் நடக்க போகுது. ஆனா ஃபியூச்சர்ல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு விஷயம் வட தமிழகத்திலிருந்து தொடை தெரியப்படுது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமா ஆதவ அர்ஜுனா இருக்க போறது வந்து கண்டிப்பா உண்மையா இருக்க போகுது. அது நடக்கதான் போகுது. தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை, குறிப்பா வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக புறக்கணிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை எப்படி திராவிட கட்சிகள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக செய்ததோ அதே வேலையை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்திருக்கிறாரு. அதன் விளைவாக வரும் தேர்தல்களில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியை வட தமிழகத்துல பெற்றே தீரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. பெற்றே தீருமா தீராதா, இல்ல வன்னியர்களுக்கு புத்தி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வுமான்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தேர்தலில் பார்த்துருவோம். புரியுதுங்களா? திராவிட கட்சிகள்ல இருந்து எப்படி வந்து வன்னியர்களுக்கு அநீதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதோ அதே அநீதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் புத்தி இருக்கணும். புத்தி இருந்தா, நமக்கு அரசியல் தெளிவு இருந்தா நாமெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட வந்து இதை பற்றி பேசுவோம். அப்படி நம்மளுக்கு புத்தி இல்லை அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லதா மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? 13 வன்னியர் மாவட்டங்கள்ல அமைச்சர்கள் கிடையாது. சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் வேலையை தாவைக்கா செய்திருக்கு. 33 அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. அந்த 33 அமைச்சர்கள்ல 13 மாவட்டத்துல ஒரே ஒரு அமைச்சர் கூட கிடையாது. அருமல்ல? செம சூப்பர். வன்னியர்களுக்கு என்னைக்கு புத்தி வருதோ அன்னைக்கு நாம பேசுவோம். என்ன பேசுறது, புத்தி வராது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு முழு மனதோட இருக்கு. புரியுதுங்களா? வன்னியர்களுக்கு ஒரு நல்லது, இங்க ஒரு நல்லது நடக்குது, ஒன்னா நின்று இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொன்னாவே காதுல வாங்கறது இல்ல. இதுல அரசியல் ரீதியா வந்து போனா வன்னியர் சமூகம் ஒன்னா நின்று வந்து போனா எல்லாம் வந்து கழட்டிட போதா? ஒன்னும் நடக்க போறது கிடையாது. பகல் கனவு வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மன் போல ஏதாவது உணர்வாளர்கள் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பகல் கனவுல வாழ்ந்துட்டு இருக்க போறோம். புரியுதுங்களா? நாமளே பகல் கனவுல தான் இருந்துட்டு இருக்கோம். இப்படி ஆயிடும், சமூகத்துக்கு அப்படி ஆயிடும் அப்படின்ற கனவோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துட்டு அடுத்த தலைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டு அடுத்த தலைமுறைக்கு எந்த ஒரு பிரதித்துவமும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பாழாக்கிட்டு கண்டவன் பின்னாடி போய் ஓட்டு போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கூலக்குமுடி போட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கையை கழிக்க போறோம். அதே விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை செய்ய போது நம்மளுடைய விஷயங்களை பேசுற கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்க்கிற இடத்துல என்னைக்கு நாம நிக்கிறோமோ அன்னைக்கே இந்த சமூகம் தோல்வி அடைஞ்சிருச்சு. புரியுதுங்களா? பாமகன்ற ஒரு கட்சி இங்க இல்லை அப்படின்னா வன்னியர்களுக்கான எந்த ஒரு பிரதித்துவமும் இங்க இருக்கவே இருக்காதுன்றதுதான் உண்மை. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வன்னியனுக்கும் மானரோஷத்தோட எல்லாம் வாயை தொடர்ந்து கேட்க மாட்டோம். ஏன்டா 13 மாவட்டத்துல வன்னியர் மாவட்டத்துல அமைச்சர் கிடையாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எவனும் கேட்கவும் போறது கிடையாது. நமக்குத்தான் மானோ ரோசம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. புரியுதா இல்லையா? அப்படி இருக்கிற இந்த சமூகம் எப்ப வந்து அரசியல் தெளிவு ஆகி நாம வந்து ஒற்றுமையா இருந்து நாம எல்லாம் அமைச்சர் பொறுப்பு பெருமக்களா பெரும்பகுதியா இருந்து இந்த சமூகத்துக்கான நல்லதுகளை வந்து நொட்டி தள்ளி போறோம். ஒன்னும் நடக்க போறது கிடையாது. இருக்கிற ஃபேக்ட் புத்தியோட வந்து இருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். புத்தியோட இருக்கிறதும் இல்லாம போறதும் ஒவ்வொருத்தருடைய மனநிலையாகத்தான் வந்து விமலவரும் பார்க்கிறேன். புரியுதுங்களா? ஆனா வன்னியர்களை தெள்ள தெளிவாக தமிழக வெற்றி கழகம் புறக்கணிச்சிருக்கு அப்படின்றது இதற்கு இதுவும் வந்து ஒரு சாட்சியாக இந்த நேரத்துல நம் மக்களுக்கு தெரியப்படுத்த தான் இந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன்.
புத்தி உள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும், புத்தி உள்ள சமூகமும் பிழைத்துக் கொள்ளும். புத்தி இல்லாத பிள்ளையும் புத்தி இல்லாத சமூகமும் எந்த காலத்திலையும் பிழைக்காது. நம்மளை வச்சுதான் அடுத்தவன் பிழைப்பான். இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இது தொடர்கதையாக மட்டுமே இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு வண்டியர்களும் காப்பாத்துவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தொடர்கதை அப்படியே அந்த நம்பிக்கையை சாலிடா அடுத்தவர்களுக்காக மட்டுமே இருந்து இந்த சமூகம் இன்னும் அடுத்த தலைமுறையை நாசமாக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. புரியுதுல? எத்தனை வன்னியர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சமூகத்தை பத்தி நாமளும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேசுங்க, சொல்லுங்க. உங்களுடைய மனநிலை என்னவோ அதை எழுதுங்க. மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கமெண்ட் செக்ஷன் வர வன்னியர்கள் பார்த்து படிச்சு அவங்களுக்கு அப்பாவது 10 பேருடைய அந்த மனநிலை என்னவா இருக்கு, வன்னியர்கள் எந்த நிலையில இருக்கோம், எந்த அரசியல் சூழல்ல இருக்கிறோம், நம்மளுடைய அரசியல் தெளிவு எப்படி இருக்கு, ஒற்றுமை எப்படி இருக்குன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க இந்த காணொலி கீழே. புரியுதுங்களா? அப்போதாவது வன்னியர்கள் படிச்சு பார்த்துட்டு கொஞ்சமாவது புத்தி வருதான்னு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொட்டும். அடுத்த ஒரு நிலா காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்